யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கூழ் காய்ச்ச போகிறோம். மருமக்கள் எல்லாரும் வந்து நிற்கிறோம். கூழ் காய்ச்ச போகிறோம். வாங்கோ பார்ப்போம். மகனும் மருமகனும் சந்தைக்கு வந்திருக்கணும். மீன்கள் வாங்க காக்கதீவு சந்தைக்கு வந்திருக்கணும். மீன், நண்டு, கணவாயல் வாங்க போனோம். சின்ன நண்டுகள் வண்டி வந்திருக்கணும். நிறைய வண்டி இருக்கணும். அதோட இறாலும் வாங்கியிருக்கணும். மீன்களும் வாங்கியிருக்கணும். இது எல்லாத்தையும் துப்புரவாக்க போகிறோம். ஏன் காணிக்கு போவேனா? நண்டு, மீன். சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. இது என்ன சஞ்சய்? என்ன சாமான் இது? மீனா இது? இது இது நண்டா? அது இது ரொம்ப மீனை துப்புரவாக்கி கொண்டு இருக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு பக்கம் இருந்து ஒவ்வொன்றையும் மீன் ஒரு பிள்ளை துப்புரவாக்கணும். மற்றது நண்டுகளை துப்புரவாக்கணும். ஒவ்வொரு பக்கமாக இருந்து ஒவ்வொரு வேலைகள் செய்து கொண்டு இருக்கணும். கூழுக்கு போடுற அளவு ஓரளவு துண்டுகளாக சின்ன சின்ன துண்டுகளாக வட்டி போட்டிங்கன்னா கரைஞ்சி நல்லா வரும் மீன். இதுகளுக்கெல்லாம் முள்ளு பெருசாக இருக்காது இந்த மீன்களுக்குள்ள. அதே மாதிரி இங்கால நண்டு கழுவி துப்புரவாக்கணும். இந்த நண்டு நாங்கள் அரைவாசி கூழுக்கும் பொரிக்கவும் எடுப்போம். இங்கால இறால்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைகள் செய்து கொண்டு இருக்கணும். கூழுக்கு ஏற்ற மாதிரி இறாலை கழுவி துப்புரவாக்கி உடைக்க துவங்கிட்டோம். என்ன மாதிரி எல்லாத்தையும் கழுவி எல்லாம் துப்புரவாக்கி கொண்டு இருக்கணும். இங்கால இந்த சின்ன மீனும் வேண்டி இருக்கணும். இது கூழோட குடிக்கிறதுக்கு பொரிக்கிறதுக்காக இந்த சின்ன மீன் வேண்டி இருக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்து கொண்டு இருக்கணும். இந்த மீனும் இறாலில் கொஞ்சம் வச்சு பொரித்து கூழோடு சேர்த்து சாப்பிடுவேணும். எல்லாம் கழுவி வெட்டி முடிய கழுவுணும். எல்லாத்தையும் கழுவுணும். 2-3 தண்ணியில் நீ கழுவி துப்புரவாக எடுத்துக்கொண்டு வருவினம். கறிகள் வெட்ட முதல் நாங்கள் தண்ணியை கொதிக்க வைப்போம். தண்ணி கொதிக்க வைக்கிறா நீரம் செல்லும். தண்ணியை கொதிக்க வைப்போம். இதுக்குள்ள முக்கால்வாசிக்கு காய்ச்ச போனோம். மருமக்கள் எல்லாரும் வந்து நிற்கிற வரையா இன்றைக்கி கூழ் காய்ச்ச வலிக்கிட்டு இருக்கணும். இப்போ நாங்கள் இலையல் இது முருக்கம் இலையும் கொவ்வை இலையும் கொண்டிருக்கணும். அதையும் துப்புரவாக்குறோம். ஒவ்வொரு இலையாக அந்த கழிவான இலைகள், பழுத்த இலைகள் எல்லாத்தையும் கழித்து நல்ல இலைகளாக தெரிஞ்சு எடுக்க போகிறோம். அதையும் 4-5 தண்ணியில் வடிவாக கழுவி எடுத்துட்டு இதுக்குள்ள நல்ல இலைகளை பொறுக்கி துப்புரவாக்கணும். அதே மாதிரி இஞ்சால முருங்கமில்லை அதையும் துப்புரவாக்கணும். தேவையான பொருட்களை பார்ப்போம். நண்டு, மீன், மரவள்ளி கிழங்கு, ஒடியல் மா, அரிசி, இறால், பைத்தங்காய், மிளகாய், முருங்கையில், கொவ்வையில், கடலை, மிளகு, மஞ்சள், புளி. இது நாங்கள் பொரிக்கிறதுக்கு கழுவி பிரட்டி காட்டினாங்கள் உங்களுக்கு. இதையும் நண்டுலையும் அரிவாசி எடுத்து நாங்கள் பிரட்ட போகிறோம். தூளுப்பு எல்லாம் போட்டு இதையும் பொரிக்க போகிறோம். நான் பொரிக்கல இந்த கால் முழுக்க கலட்டிடுவோம். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நாங்கள் இதில் இந்த கடலையும் இதுக்கு அவிய கண்ணீரம் சொல்கிற ரெண்டையும் போட போகிறோம். கடலை வாய்க்கில் கடிபட நல்லா இருக்கும். அரிசியை ஊற வச்சேன்னா இது கைக்குத்த அரிசி. என்ன அரிசியும் போடலாம். சோத்தரிசியை போடலாம். இது ரெண்டும் இப்போ இருந்தால் அவியட்டும். நாங்கள் அதுக்கிடையில் மற்ற வேலையோ ஒன்றா செய்து கொண்டு வருவோம். இதுக்கு நாங்கள் மிளகாயை அரைக்க போகிறோம். உரைப்பு கூடன்னு சொன்னால் நீங்கள் இவ்வளோத்துக்கும் உரைப்பை பார்த்து போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ நாங்கள் பெரிய பானி என்ற வழியாக இதில் உரைப்பையும் போடுறோம். அரைச்சி பார்த்து போடுவோம். காம்போட போட்டாலும் பரவாயில்லை.
பார்த்து பார்த்து இதாண்டுவோம். இந்த ஊர்ன தண்ணியையும் விடுவோம். 2 மேசக்கரண்டி வரும். 1 2 மேசக்கரண்டி மிளகும் போடுறேன். இந்த மிளகு போடுறதால கொஞ்சம் சுள்ளண்டி இருக்கும் உங்களுக்கு உரைப்பு. இதே அரைப்போம் மணி. இப்போ மிளகாய் அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் இதுக்குள்ளேயே மஞ்சள் போட போகிறோம். கொஞ்சம் இந்த மீன் வெடுக்கல் மணங்கள் இல்லாமல் மஞ்சள் கொஞ்சம் இது 1 மேசக்கரண்டி வரும். ஃபுல்லாக நல்லா நிறைச்சி போடுங்க. இதை திருப்பி நல்லா அடிக்க போகிறோம் இன்னும் இதோடு சேர்த்து. இப்போ வாங்கோ நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். அங்கே அரிசியும் கிழங்கும் அவிய போட்டிருக்குறோம். இப்போ இதை கழுவி இந்த தண்ணியை அதுக்குள்ள ஊற்றி விடுங்கோ. இப்போ இதுக்குள்ள இதை கப்பை கழுவி அந்த தண்ணியை ஊற்ற போகிறோம். இது மிளகாயை அரைச்சி முடிச்சுது. இது ஒடியல்மா. இதுக்குள்ள நாங்கள் இப்போ தண்ணி ஊற்றி வைக்க போகிறோம். நல்லா தண்ணியை ஊற்றி தெளிய விட்டு அந்த முதல் தண்ணியை வெளியில் ஊற்றி போடுவோம். அப்போ அந்த காரல் தண்ணி போகும். இந்த மாவில் இருந்து தண்ணியை ஊற்றி வைப்போம். நல்லா தண்ணியை ஊற்றி கரைச்சி நல்லா கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வையுங்கோ. அப்போ தான் தெளித்து ஊற்ற அந்த இது இருக்காது, காரல் தன்மை இருக்காது. இப்போ நாங்கள் இதை கொஞ்சத்தில் வந்து பார்த்தோம்னா மேலால் தெளிஞ்சு நிற்கும். அந்த தண்ணியை ஊற்றி போட்டு வெந்து நல்லா நீ விடணும். இப்போ இந்த கலை இது வந்து நல்லா அந்த பூ போல் அவியப்படாது. வாய்க்கில் போட்டு கடிக்கிற மாதிரி அவியணும். உங்களுக்கு இது இல்லைன்னு சொன்னால் கடலை பருப்பும் இறக்குறதுக்கிட்டவா கொஞ்சம் ஊற வச்சுட்டு போட்டிங்கன்னா வாயில் கடிப்படும். இதுக்குள்ள இப்போ தண்ணி காணாது. நாங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு மெட்ட சாமான்களை போட போகிறோம். பாருங்க அரிசியும் தாவிஞ்சிட்டுது. தண்ணி விட போகிறோம். இப்போ அரிவாசிக்கு நாங்கள் தண்ணி விட போகிறோம். புளியையும் ஊற வைக்க போகிறோம். இதுக்குள்ள ஒரு 400 கிராம் புளி இருக்குது. இதை நாங்கள் இதுவும் கடைசியாக தேவையேண்டபடியாக நாங்கள் இப்படியே தண்ணியை ஊற்றி நல்லா அமர்த்தி வைக்க போகிறோம். இதுக்குள்ள நாங்கள் பொரிக்கிறதுக்கு நண்டு கொஞ்சம் எடுத்து இவை துப்புரவாக்கி கொண்டிருக்கணும். இது பொரிக்கிறதுக்கு கூழோடு சாப்பிட்றதுக்கு. பத்துரப்பம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ நாங்கள் இதுக்குள்ள கிழங்கு ஒவ்வொன்றா போடுவோம். கிழங்கை போடுவோம். இது இந்த கைக்குத்த அரிசி போட்டபடியாக தண்ணி கொஞ்சம் மங்களாக இருக்குது. நீங்கள் வெள்ளி அரிசி போட்டிங்கன்னா இந்த மங்கள் வராது. இது பைத்தங்காய். இப்போ மீனையும் போட்டு விடுவோம். இதுக்குள்ள மீன் நல்லா கரையட்டும். ஒவ்வொன்றா எல்லாம் போடலாம். இதை இப்படியே மூடி போட்டு போவோம். அவியட்டும். அவிஞ்ச பிறகு இப்போ இதை தெளித்து ஒரு தரம் தெளித்து விட்டு 2ஆம் தரம் இது வேறுங்க மேலே அப்படியே தண்ணி தான் வரும் வெளியில். இல்லாட்டி உங்களுக்கு காரல் அடிக்கும். இப்போ இதை தெளித்து விட்டுட்டு இன்னொரு சுக்கா தண்ணியை விட்டுட்டு வைப்போம். நல்லா கிளறி விடுங்கோ. கிழக்கு போய் இது அடையணும். இது உடனே வடிக்கலாது. அடைய விடுங்கோ. 3 தண்ணி விட்டு கரைச்சி எடுக்க போகிறோம். நீங்கள் இதை கரைச்சி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கூட ருசியெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி விடுங்கோ. ஆனால் கூழுக்கு கொஞ்சம் புளி கூடத்தான் சொல்லுறது. இன்னொரு கருக்கில் நான் தண்ணி விட்டு வைக்க போகிறேன். இதையும் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி எடுக்க போகிறோம்.
இது அடுத்த நேரம் கரைப்பம். 3ஆவது தரம் தண்ணி விடுறேன். கிடந்து நல்லா ஊறட்டும். கடைசி இது இருக்க மட்டும் எடுங்கோ புளியை. ஆனால் எடுத்தோடனே இந்த புளியை நீங்கள் வச்சுருங்கோ, உடனே விட்டுறாதேங்கோ. அதை விட்டு ருசி பார்த்து வெந்திதை விடுங்கோ. இந்த ஒடியல் மா போட்டோடனே கொஞ்சம் புளி எல்லாம் குறை வரும். அப்போ வளர்க்கறதுன்னு கூட கொஞ்சம் கூடத்தான் விடணும். நீங்கள் வாங்கோ இப்போ வந்து இந்த மாதிரின்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் பாருங்கோ கிழங்கா விஞ்சோண்டு வந்துட்டுது. இனி நாங்கள் வால் நண்டுகளை போடுவோம். நண்டை போடுங்க. இப்போ இறாலை போடுவோம். இப்படியே நல்லா கிளறி போட்டு இனி கொஞ்சம் மூடி விடுவோம். இப்போ உப்பு அதுகள் போடணும். நான் உப்பு உங்களுக்கு சொல்லி இல்லை, உப்பு கொண்டு போட போகிறேன். கொஞ்சம் நேரம் அவியட்டும். இப்போ இந்த நண்டுக்கும் கூழும் உப்பும் போட்டு பிரட்டி வச்சுட்டோம். இதுக்கும் பொரிக்க போகிறோம். இது கூழுக்கு பொரிக்கிறதுக்கு மீன். இப்போ கூழோடு இந்த பொரிக்கலையும் கடிச்சு கொண்டு குடித்தா நல்லா இருக்கும். மிளகாத்தூளும் உப்பு முதல் பிரட்டிட்டோம். மிளகாத்தூளும் உப்பும் போட்டிருக்குது. கூழையங்கால அவிஞ்சோண்டு இருக்குது. இப்போ நாங்கள் பொரியலுக்கு ஐட்டப்படுத்துவோம். வாங்க எண்ணெய் தாச்சி. இது இப்போ எண்ணெயை விடுவோம். இதுக்குள்ள இது மீனும் நண்டு வேறு கூழோட இதை கடிச்சு தான் குடிப்பினோம். எண்ணெய் தாச்சி கொதிக்கட்டும். எண்ணெய் கொதிக்கட்டும். ஒன்றொண்டா பொரிச்சு எடுப்போம். திருப்பி விட்டுட்டு பொரிச்சோடனே எடுங்கோ. இடையில செய்யுங்கோ. எல்லாம் ஒட்டி பிடிக்க பார்க்கும். அதனால் மீன் பொரிச்சு கொண்டு இருக்குது. இப்போ இங்கே அளவு எடுப்போம். இப்போ எல்லாம் அவிஞ்சிட்டு நாங்கள் புளியை விட போகிறோம். இப்போ நாங்கள் புளியை விட போகிறோம். புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ இதை வெப்பம் காணாட்டி பேர்ந்து விடுவோம். 3ஆம் தரம் புளிஞ்ச புளியை நான் கொண்டே இல்லை. இது கொஞ்சம் புளி கூடுனதாக கிடக்குது. இதுக்குள்ள நாங்கள் இப்போ உப்பை போட போகிறோம். பாருங்க காணாது. இப்போ நாங்கள் நல்லா கிளறி போட்டு இந்த உப்பெல்லாம் கரையாது கட்டி. அப்போ கொஞ்சம் செல்லத்தான் அந்த உப்புண்ட இது தெரியும். இப்போ நாங்கள் தூளையும் போட போகிறோம். பாருங்க அரைச்ச தூளை போட போகிறோம். இதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி விட்டு விட்டு எடுக்கலாம். எங்களுக்கு பிள்ளையார் கொஞ்சம் உழைப்பு கூட விருப்பம் பண்ணுறபடியாக நான் இவ்வளோத்தையும் விட போகிறேன். சின்னாக்களுக்கு புறம்பா காய்ச்சி வச்சிருக்குது. இப்போ இதுக்குள்ள நாங்கள் தூள் புளி உப்பு போட்டுட்டோம். அந்த தூளுக்குள்ள நாங்கள் மிளகும் மஞ்சளும் வச்சு அரைச்சினாங்க. இப்போ இதை நாங்கள் மூட போகிறோம். கொஞ்சம் மாற்றி வைப்போம். முருக்கமிலையும் கொவ்வையிலையும் போட போகிறோம். போட்டுடும்
தம்பி போடு இந்தாங்க நல்ல வடிவாக எல்லா இலையும் அவியட்டு மூடி அவிய விடுவோம். ஒரு செகண்டுக்கு தான் இதை கொதிக்க விட போகிறோம். பேருந்து ஒடியல் மாவு விட போகிறோம். வேறங்கோ போட்ட இலையெல்லாம் சுருங்கிட்டுது. முருங்கை இலையும் கொட்டை இலையும் போட்டு நாங்கள் பேருந்து 3 தண்ணி விட்டு வடித்து ஊற்றியாச்சு. இப்போ 4ஆவது தண்ணி விட்டு கரைச்சி கொண்டுருக்கு. இதை அப்படியே விடுறது நல்லா கிளறங்கோ. இது தேங்காய் சொட்டு மீன் பொரியல் நண்டு பொரியல் எல்லாம் வச்சு சாப்பிடுவோம். பிள்ளைகள் சாப்பிடுவோம். ஒரு கொதி வேற நீங்கள் அடுப்பில் இருக்க விறகு முழுக்க எடுத்துருவோம். ஒரு விறகும் விடப்படாது, அடி பிடிக்கும். இப்போ மீனெல்லாம் பாருங்க நல்ல வடிவாக மிதந்து வருது. கூழை நல்ல வாசமாயும் இருக்கும். கூழ் மீன் முழுக்க கரைஞ்சி மிதக்குது. ஒரு கொதி வேற நாங்கள் எல்லா இதையும் இழுத்து விடுங்கோ. நீங்கள் இறக்குன அடுப்பில் கொஞ்சம் சுடுதண்ணியை வச்சு அந்த சுடுதண்ணியை விடலாம். இப்போ பாருங்க இது சரி பதம் சரி. நாங்கள் இறக்கப்பறம் தான் நுழைச்சி கொண்டு வருது. இனி ஆக கொதிக்க விட்டு கொண்டு இருக்காதேங்கோ. சுற்றி வர ஒரு கப்படி நுழைச்சி வந்தால் இறக்கி விடுங்கோ. அடுப்பு சூடாக இருக்கும். நெருப்பை முழுக்க இழுத்து விடுங்கோ. ஏண்டா கூழ் 6 நாளும் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. இதே மாதிரி இப்படியே காய்ச்சி பாருங்க. இதே மாதிரி வரும். இதுக்குள்ள கொஞ்சம் பிள்ளைகள் நண்டு கொஞ்சம் கூட போட்டவே இவ்வளவு நண்டு போடணும் வண்டி இல்லை. இன்றைக்கு எல்லாரும் வந்திருந்தபடியாக விளையாட்டாக காய்ச்ச சொல்லி காய்ச்சிக்கணும். வாங்க நல்லா கொதிச்சா பிறகு அடுப்பை பாருங்க. எல்லா நெருப்பும் இழுத்து எடுத்துட்டான். நெருப்பு இல்லாமல் இனி இது மெல்லிய இது கூழ் 6 குடிக்கல. அதை தணல்லையே இருக்கு. மெல்லிய நெருப்புலையே இருந்தோன்றிருக்கு சுட்டு கொண்டு. நீங்களே இதே மாதிரி செய்தீங்கடா இப்படியே வரும். செம்மியா இது மச்சக்கோள் பாருங்க. மீன் எல்லாம் இந்த மாதிரி கலைஞ்சி வந்திருக்கண்டு. இது பிள்ளைகளுக்கு எல்லா குட்டிகளும் இங்கே நிற்கலாம். அவைகளுக்காக வச்சது தண்ணியை தான் காய்ச்சினாங்க. அதுக்கு எந்த கிள்ளே இல்லை. அவைகளுக்கு ஒடியல் அதில் போடுற எல்லாம் போட்டது தூள் மட்டும் விட இல்லை. மற்றது இறால் பொரிச்சிருக்கு, நண்டு பொரிச்சிருக்கு, மீன் பொரிச்சிருக்கு. இதோட கடிச்சு கொண்டு குடிப்பினோம். அதோட தேங்காய் சொட்டும் உழைச்சி தண்டா தேங்காய் சொட்டும் கடிப்பினோம். இன்றைக்கு எல்லாரும் பிள்ளைகள் மக்கள் மருமக்கள் பேர பிள்ளை எல்லாம் நிற்கணும். சந்தோஷமாக எல்லாரும் காய்ச்சி குடிக்கணும். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. இப்படியே வரும்.